Good evening to all. Okay, so நாங்க 31st question வரைக்குமே கழிச்சிருந்தோம். ஸோ தொடர்ச்சியாக ஜெனடிக்ஸ் தொடர்பான பகுதிக்குள்ள போகிறோம். ஸோ போன வருஷம் சொன்ன மாதிரியே சேம் கொஸ்டின் எம்சிக்யூல வந்தது. கார்டிபர்கினுடைய சமநிலை கொள்கையை தடுப்பி தான் எம்சிக்யூ வரும்னு சொன்ன சேம் கொஸ்டின் போன தரம் வந்தது. இந்த தரம் நம்மளுக்கு எம்சிக்யூ மென்டலியன் இயல்புகளுக்குள்ள இருந்து அல்லது மென்டலியல் அல்லாத தலைமுறையை தடவிய ஏதாவது ஒரு கணக்கு வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி கூட சான்ஸ் சோதனை கலப்புக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. சோதனை கலப்பு தொடர்பாக மறைமுகமாக ஒரு கலப்பை சொல்லி பெற்றார் அங்கேயே கண்டுபிடிக்க சொல்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொஸ்டின்ஸ் தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இல்லாட்டி மற்றவர்களுக்குள்ளேயும் பார்த்துக்கு சான்சஸ் இருக்கலாம். ஏதோ ஒரு கணக்கு செக்ஷன் ஒன்று வரும். ஸோ ஜெனடிக்ஸினுடைய ஆரம்ப செஷன்ல அதுல கணக்கு செக்ஷன் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு ஷோர்ட்டா. ஸோ என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே படிவா பார்த்து வச்சு கொடுங்க. ஸோ அப்படியே ஒரு கேள்விதான் பார்த்தோம்டா எங்களோட 32வது கேள்வி. ஸோ 32வது கேள்வி கொஞ்சம் ஐக்கியவாகவும் நாங்க செய்யலாம், அப்படி இல்லை எழுதி பார்த்தும் செய்யக்கூடியதாக இருக்கும். சரி பார்ப்போம். பாருங்க, பி தாவரத்தினுடைய பேதம் ஒன்றுல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா உயரம் சார்பான இயல்பு சொல்லப்படுகிறது. உயரம் கேபிட்டல் டியாம், ஆட்சியானது கேபிட்டல் டியாம், குட்டையானது ஸ்மால் டியாம். அதே மாதிரி அதுல வித்தினுடைய கலரை சொல்றாங்க. மஞ்சள் வித்து பச்சை வித்து இருக்கா. அதுல மஞ்சள் வித்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஆட்சியுடையதாக இருக்குதா. பச்சை வித்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பின்னடைவான அகலாக இருக்கா சொல்லிட்டு அவைய செய்த அந்த சோதனையினுடைய முடிவை நம்மளுக்கு சொல்றாங்க. ஓகே, என்ன வருதுன்னு சொல்லி சொன்னா என்னவா, இரு தாவரங்களுக்கு இடையிலான கலப்பு பிறப்பில் மஞ்சள் வித்துக்களை கொண்டிருக்கணும் சொல்லி சொன்னா ஒன்று கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய்யாகவும் இருக்கலாம், அல்லது கேபிட்டல் ஒய்யாகவும் இருக்கலாம். மஞ்சள் வித்துக்களை கொண்ட உயரமான தாவரங்கள் கேபிட்டல் டி ஆகவும் இருக்கலாம், கேபிட்டல் டி ஸ்மால் டி ஆகவும் இருக்கலாம். இப்படியான ஒரு ஆக்கள் கிட்டத்தட்ட 296 வயதுதான். அடுத்தது பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா பச்சை வித்துக்களை கொண்ட, பச்சை வித்துன்னு சொல்லி சொன்னா பின்னடைவானது ஸ்மால் ஒய், பச்சை வித்துக்களை கொண்ட உயரமான தாவரங்கள் கேபிட்டல் டி இப்படி வருகிறா. சோ இது பார்த்தோம்னா 104 நம்மளுக்கு கணக்குகள்ல தரக்குள்ள பார்த்தோம்னா சரியா 3:1 அந்த ரேஷியோல தரமாட்டாங்க. சோ நாங்க இப்படியான இடங்கள் வார நேரமே பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அதுல பருமட்டான பெருமானத்தை எடுக்க வேண்டி இருக்கும். சோ என்ன சொல்ல போறோம், கிட்டத்தட்ட இந்த நாங்க 300 இந்த 100 பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3:1 அந்த ரேஷியோல இருக்கு. சோ இது பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு இதுல நம்மளுக்கு தரப்படுகிற ஒரே ஒரு தரவு, முக்கியமான தரவு என்னன்னு சொல்லி சொன்னா பச்சை வித்து. இந்த பச்சை வித்து வரணும்டா ஸ்மால் வை ஒன்று ஒரு ஆண்ல இருந்து ஒரு ஸ்மால் வையும் பெண்ல இருந்து ஒரு ஸ்மால் வையும் வந்திருந்தா தான் இப்படியான ஒரு இது சாத்தியமுடையதாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே, 2 பேர்லையுமே பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஸ்மால் வை காணப்பட வேண்டும். ஸ்மால் வை யாருல ஒரு ஆண்லையாச்சும் இல்லாம இருந்தா அந்த விடையை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த பச்சை வித்து இருக்கு தானே, பச்சை வித்து பின்னடைவான நிறம். சோ பாருங்க, முதலாவது தலைமுறை உரிமை நம்மளுக்கு தந்திருக்காங்க கேபிட்டல் டி கேபிட்டல் ஒய் இன்டு கேபிட்டல் டி கேபிட்டல் ஒய். பார்த்தாலே கண்ணால பார்த்தே விட சொல்லலாம். என்ன இதுக்கு எத்தனை புனரி சாத்தியம் செல்ல போடுங்க. நான் என்ன சொல்லி தந்த புனரிகள் எழுதுறது எப்படி என்னன்னு காய்ச்சிருந்தேன். 2 பேருமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு புனரி தான். ஏன்னா கேபிட்டல் டி கேபிட்டல் ஒய், அங்க கேபிட்டல் டி கேபிட்டல் ஒய் ஆக இருக்கும். வாரம் முழுவதுமே பார்த்தோம்னு சொல்லி நெட்டையான மஞ்சள் வித்த கொண்ட தாவரங்கள் தான் பெறப்படும். நம்மளுக்கு ரூல்ஸ் என்னடா 2லையுமே ஸ்மால் ஒய் இருக்க வேண்டும். பாருங்க, இங்க பச்சை வித்து புறப்படுதுன்னு சொல்லி சொன்னா ஒன்று ஆண்ல இருந்து வந்திருக்கணும், ஒன்று பெண்ல இருந்து வந்திருக்கணும். பின்ன 2 பெற்றார்லையுமே ஸ்மால் வை, அது ஸ்மால் வையாக இருக்கலாம், கேபிட்டல் வை ஸ்மால் வையாக இருக்கலாம். ஏதோ அந்த ஸ்மால் வை என்ற எதிரொரு இருந்தா தான் இப்படியான ஒரு பரம்பரை அழகு சேர்மானம் சாத்தியம். பின்ன நாங்க முதலாவது விடையை செக் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. அப்படியே முதலாவது செக் பண்ண இது வந்துருப்பாங்க ஏன் வராதுன்னா ஸ்மால் வை 2லையுமே இல்லை. பின்ன நம்மளுக்கு பச்சை வித்து பார்த்துக்கு வாய்ப்பே இல்லை. 2வது பாருங்க, 2வது தந்திருக்கிறாங்க
கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். ஓகே, இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிக்கோன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தோம்னா இதர முகத்துல வந்துட்டு தந்திருக்காங்க. இது ஓகே தான், இங்கேயும் ஸ்மால் ஒய் இருக்குது, இங்கேயும் ஸ்மால் ஒய் இருக்குது. இது இப்படியா ஒரு சாத்தியப்பாடு இருக்குதா? ஆனா நாங்க மெண்டலியனுடைய 2ஆம் விதியை செக் பண்ற பிராக்டிகல்ல ரெண்டு பேருமே பல்லினமுகம் கொண்டாக்களை வந்து கலப்பு செய்யற நேரம் என்ன என்ன தனிப்படுத்துகைன்னு கேட்டிருக்கோம், சுயாதீன தனிப்படுத்துகை. யாரும் யாருடையும் போகலாம். இதுல 4 புணரி, இதுல 4 புணரி, மொத்தம் 16 பேர் வரும். என்ன ரேஷியோ வரும் நாங்க கதைச்சிருந்தோம், 9:3:3:1 என்ற ரேஷியோ பெறப்படும். அதாவது ரெண்டு பேருமே ஆட்சியாக இருக்கிறது. உதாரணமாக இந்த கணக்கின்படி உயரமான மஞ்சள் வித்து உடைய தாவரங்கள் 9 பங்கும், ஒன்று ஆட்சி ஒன்று பின்னடைவு. அதாவது குட்டையான மஞ்சள் வித்து 3 பங்கும், அதே மாதிரி நெட்டையான பச்சை வித்து 3 பங்கும், ரெண்டுமே பின்னடைவு 1 பங்கு வரும். குட்டையான பச்சை வித்து 1 பங்கு வந்துட்டு வந்திருக்க வேண்டும். சோ பின்ன 2வது விடையும் சாத்தியம் இல்லை. 3வது விடைய வந்துட்டு பாருங்க, கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய். அடுத்தது கேபிட்டல் டி ஸ்மால் டி ஸ்மால் ஒய் ஸ்மால் ஒய். பாருங்க நம்ம ரூல்ஸ் வந்துட்டு பச்சை வித்து வந்தபடியா 2 ஸ்மால் ஒய் சேர்மானங்கள் இருக்கிறபடியா கண்டிப்பாக இதுக்குள்ளேயும் ஸ்மால் ஒய் காணப்படணும், இதுக்குள்ளேயும் ஸ்மால் ஒய் வந்துட்டு காணப்பட வேண்டும். சோ பின்ன அதையுமே வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. 3வதையுமே வந்து ரிஜெக்ட் பண்ண போறோம். 3வதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏனண்டா இப்படி இருக்கிற நேரம் மாற எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னா மஞ்சள் வித்துகள் தான் வரும். கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் என்றா ஆட்சியான இயல்பு தானே வெளிப்படுத்தப்படும். சோ அதுவும் வராது. 4வது செக் பண்ணுங்க, capital T, capital T, small y, small y. Okay, capital T, capital T, capital Y, small y. Okay, சாத்தியம் இருக்குன்னு சாத்தியம் இருக்கு. இங்கேயும் ஸ்மால் பை, இங்கேயும் ஸ்மால் பை இருக்குது. ஸோ புணரிகளை பார்த்தோம்னா இங்க எத்தனை புணரி வரும்? அங்க ஒரு ஆள் வந்து வித்தியாசமான 2 புணரி. இங்க வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா 2 என்ன முடிக்காங்க, கேபிட்டல் ஒய் 4வது என்ன, ரெண்டுமே ஸ்மால் பை ஸ்மால் பை. ஓகே, சாத்தியம் இருக்குது. ஓகே, 5வது செக் பண்ணுவோம். மற்ற வித இந்த 2 பேருமே உயரமான ஆட்கள் தான் இருந்திருக்கிறாங்க. என்ன உயரமான தாவரங்கள், எதுவும் உயரமான தாவரங்கள். ஓகே, 4வது சான்ஸ் இருக்குது. 5வது செக் பண்ணுங்க. அப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் இன்டு கேபிட்டல் டி கேபிட்டல் டி கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். சோ இங்கேயும் ஸ்மால் ஒய் இருக்குது, இங்கேயும் ஸ்மால் ஒய் இருக்குது. இதுவுமே வந்துட்டு சாத்தியமுடையதாக வந்துட்டு இருக்க போகுது. பாருங்க, இதுல வந்துட்டு பார்த்தோம்டா இதுல எத்தனை புணரி வரும்? 4 புணரி. இங்க எத்தனை? 2. சோ 8 பேர் வந்துட்டு வரும். இதை நாங்க 2யுமே செக் பண்ணதான் பண்ணோம். 4வது வாரத்துக்கு சான்ஸ் இருக்குதா? ஓ மேல உயரமான தாவரங்கள் வந்து 2யுமே நாங்க செக் பண்ணதான் வரும். ஓகே, இந்த 3 விடைகளையும் நாங்க ரிஜெக்ட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. இதையும் இந்த 2யுமே வந்து நாங்க ட்ரை பண்ணி பார்க்கதான் வரும். ஓகே, குயிக்கா நாங்க இதை எவ்வளவு வேகமாக செய்யணுமோ அவ்வளவு வேகமாக ட்ரை பண்ணி இருக்கிறோம். சோ பாவம் P1 capital T capital T small y small y capital T capital T capital Y small y. ஓகே, சோ புணரிகளை பொறுத்தவரை G1 என்னன்னு வரும்? இதுல ஒரு புணரி தான் சாத்தியம். இங்க வந்துட்டு பார்த்தோம்னா கேபிட்டல் Y small y. ஏன்னா 2 புணரி தான் சாத்தியம். ஏன்னா இது வந்துட்டு வாரத்துக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா சான்சஸ் இல்லை. சோ இங்க வந்துட்டு என்ன வரப்போகுது? கேபிட்டல் டி கேபிட்டல் டி கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் கேபிட்டல் டி கேபிட்டல் டி ஸ்மால் ஒய் ஸ்மால் ஒய் 1:1 என்ற ரேஷியோ தான் வரும். சோ 3:1 வராது. விட வந்து நம்ம செக் பண்ணவே தேவையில்லை. 5வது தான். இல்ல உங்களுக்கு டவுட் சொல்லிக்கோன்னா ஓகே, செக் அதையும் செக் பண்ணி பாருங்க. கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் ஓகே ஸ்மால் ஒய். இதுல 4 புணரி. ஓகே, இதுல 2 புணரி வர போகுது. So capital D capital Y யோட போகலாம், capital D small y யோட போகலாம், small t capital Y யோட போகலாம், small t small y யோட போகலாம். இங்க capital T capital Y யோட போகலாம், capital T small y யோட வந்துட்டு போகலாம். இங்க வந்துட்டு சாத்தியம் செக் பண்ணி பாருங்க. ஒருக்கா 3:1 ரேஷியோ வருதான்னு சொல்லி 8 புணரிகள் வரும். கிட்டத்தட்ட 6 பேர் வந்துட்டு ஒரே மாதிரி வந்துட்டு இருப்பாங்க, 2 பேர் வந்துட்டு இது மாதிரி இருப்பாங்க. கிட்டத்தட்ட 3:1 ரேஷியோ வந்துட்டு பெறப்படக்கூடியதாக இருக்கும். சோ இப்படியான ஒரு கல்குலேஷன் தான் எதிர்பார்க்கப்படுகிறது. சோதனை கலப்ப தடுவியதாக ரேஷியோ சொல்லப்பட்டு ஓகே, ரேஷியோ வந்துட்டு சொல்லப்பட்டு அந்த பெற்றாரை கண்டுபிடிக்கிற மாதிரியான கேள்விகள் வர்றதுதான் வாய்ப்புகள்
நிறைய இருக்குது. ஒவ்வொரு பேப்பர்லயுமே ஒவ்வொரு விதமாக போட்டிருக்குது. சில ரிக்ஸ் இப்ப நம்மளுக்கு பச்சை பச்சை வந்துட்டு வருதுன்னா ஸ்மால் வை வந்து என்ன அர்த்தம்? ரெண்டுலையுமே ஸ்மால் வை வந்துட்டு இருக்க வேணும். ஓகே, இருந்தாதான் சாத்தியம். அப்படியா இருந்து 4 மணி தான். 4ல வந்துட்டு பார்த்தோம்னா மொத்தமே 2 தான் வரும். 1:1 ரேஷியோ தான் வரும். 3:1 வராது. ஏன்னா நாங்க டிரெக்டா 5வது போகக்கூடியதா இருக்கும். சோ அப்படியான கேள்விகளுக்கு தயார்படுத்தி கொடுங்க. சரி பாப்போம். 33வது கேள்வி மொலிகுலர்ல இருந்து. சோ நம்மளுக்கு மொலிகுலரை பொறுத்த வரைக்கும் 7.2 செக்ஷன் தான் இந்த தரம் எஸ்ஏ எக்ஸ்பெக்டேஷன். பரம்பரையிலக்கு விகாரம் தழுவியதாகவோ அதே மாதிரி வந்துட்டு நிறமூர்த்த விகாரம் தழுவியதாகவோ வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு பல்வேறு வினா வந்துட்டு இந்த ஒரு கற்றை வினா வந்துட்டு வாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு மிச்சம் 3 பகுதியில இருந்து 7.1ல இருந்து ஒரு எம்சிக்யூ வரும். அதே மாதிரி இந்த டெக்னாலஜில இருந்து ஒரு எம்சிக்யூ வரும். ஜெனடிக்கல் மாடிஃபைடு ஆர்கானிசம்ல இருந்து ஒரு எம்சிக்யூ வரும். மொலிகுலரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 எம்சிக்யூ பகுதிகள் வந்துட்டு வாரத்துக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. சரி பாப்போம் என்ன போட்டிருக்காங்க. டிஎன்ஏ பகற்பில் ஈடுபடுகின்ற 5 நொதியங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. டிஎன்ஏயினுடைய இரட்டை பட்டிகை கட்டமைப்பின் சுற்றவிழ்தலை ஊக்குவிப்பது. இரட்டை பட்டிகையினுடைய சுற்றவிழ்தலை ஊக்குவிப்பது வந்துட்டு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் இதுல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நாங்க ஹெலிகேஸ் தொடர்பாக வந்துட்டு காய்ச்சிருக்கோம். என்ன ஹெலிகேஸ் தான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன செய்வாங்க, அதுல இருக்கிற ஐதரசன் பிணைப்புகளை வந்துட்டு உடைச்சி 2 பட்டிகைகளையுமே வந்துட்டு வேறாக்குறாங்க. அதே மாதிரி பிரைமேஸா பொறுத்த வரைக்கும் நாங்க அந்த RNA முதல்ல வந்து எட் பண்றாங்க. இவ்வளவு கிளியரா கதை கேளுமோ அவ்வளவு கிளியரா காய்ச்சிருக்காங்க. அந்த பகுதிகள் டிஎன்ஏ ரிப்ளிகேஷனாக இருக்கலாம், புரத தொகுப்பாக இருக்கலாம். அந்த செக்ஷன்ஸ் வந்துட்டு கிளியர் இல்லாட்டி அந்த பகுதிகளுக்குரிய ரெக்கார்டிங்கை மட்டுமாச்சும் வந்துட்டு பார்த்து வச்சு கொள்ளுங்க. சோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பிரைமேஸ். ஓகே, அடுத்தது டொப்போ ஐசோமரேஸை பொறுத்த வரைக்கும் நாங்க காய்ச்சிருந்தோம். டொப்போ ஐசோமரேஸ் தான் வந்துட்டு இந்த டிஎன்ஏ பகற்பில வந்துட்டு முதன்மையாக வந்துட்டு செயற்படுறாங்க. 2 பட்டிகைகளிலுமே உடைவை ஏற்படுத்தி அந்த பட்டியை வெளிக்காட்டப்படுறதுக்கு காரணமான ஆட்கள் என்று சொல்லி காய்ச்சிருந்தோம். டிஎன்ஏ பாலிமரேஸ் தான் அதுக்கு நிறைய வேலை செய்யும். டியோக்சிரைபோநியூக்ளியோடைடுகள் ஆட் பண்றது, அந்த RNA முதல்ல ரிமூவ் பண்ணி போட்டு சரியான டிஎன்ஏ வந்துட்டு ஆட் பண்றது. லிகேஸ் வந்துட்டு அந்த ஓகசாகி துண்டங்களுக்கு இடையில கெப்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அடைக்கிறாங்க. ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. ஓகே சாரி. சரி, சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா நேரடியாக நாங்க ஹெலிகேஸுக்கு வந்துட்டு போகக்கூடியதா இருக்கும். இரட்டை பட்டிகை வந்துட்டு சுருள குலைக்கிறார்கள், ஐதரசன் பிணைப்பை உடைஞ்சு சுருள குலைக்கிறார்களாக வந்துட்டு ஹெலிகேஸ் வந்துட்டு காணப்படக்கூடியதாக வந்து இருக்கும். சோ நாங்க 32க்கு பார்த்துட்டோம். 33க்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா நேரடியாக முதலாவது ஆன்சருக்கு போகலாம். நீங்க அதுல ஒரு எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அதுல நாங்க 5 நொதியம் காய்ச்சிருக்கோம். டொப்போ ஐசோமரேஸ், ஹெலிகேஸ், அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ், பிரைமேஸ், டிஎன்ஏ லிகேஸ், இப்படியான 5 பேருக்கும் என்னென்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி அதுல ஒற்றைப்பட்டிகை பிணைப்பு புரதம் பண்ண ஒரு ஆளுங்க காய்ச்சிருக்க. சோ அவரை பத்தியும் ஒருக்கா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. என்னென்ன தொழிற்பாடுகள்ன்றதை நார்மலா ஷோட் பண்ணுங்க. ஏதாவது கொஸ்டின்ஸுக்கு வந்துட்டு கேட்கப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கலாம். சோ பின்ன நாங்க 33வதுக்கு நேரடியாக முதலாவது கொஸ்டினுக்கு வந்துட்டு போகக்கூடியதா இருக்கு. 34வது ஜெனட்டிக்கல் மாடிஃபைடு ஆர்கானிசத்தை தழுவியதாக எடுக்கப்பட்டிருக்குது. அதுல நாங்க நம்மளுக்கு எஸ்ஐல இந்த தரம் 2 எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஜெனட்டிக்கல் மாடிஃபைடு ஆர்கானிசமும் இருக்குது, 7.2 விகாரமும் இருக்குது. ஏதாவது ஒன்று வரலாம். அந்த நம்மளுக்கு 7 இதுல வந்துட்டு பார்த்தோம்னா இதுல வந்துட்டு எம்சிக்யூ வந்துட்டு வராம விடுதோ அது எஸ்ஏயாக வந்துட்டு இருக்கும். விகாரத்துல எம்சிக்யூ வராம விட மாட்டா, விகாரம் எஸ்ஏயா இருக்கும். சில வேளையில ஜெனட்டிக்கல் மாடிஃபைடு ஆர்கானிசத்துல போடாம 7.1 ஒரு எம்சிக்யூ, 2ல ஒரு எம்சிக்யூ, 3ல ஒரு எம்சிக்யூ போட்டா வந்துட்டு அதுல ஒரு கொஸ்டின் வந்துட்டு வார்த்தைக்கு வாய்ப்புகள் இருக்குது.
சோ அதுல நாங்க விவசாயத்துறையிட்ட பிரிவும் கழிச்சிருக்கோம், கைத்தொழில்துறையினுடைய பிரிவும் கழிச்சிருக்கிறோம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மருத்துவத்துறையிட்ட பிரிவுகள் கழிச்சிருக்கோம், அதால வர பிரச்சனைகள் கழிச்சிருக்கோம். எல்லாத்தையும் படிவா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சரி, கேள்வி வந்துட்டு பாருங்க 34வது. தற்போது மீளச்சேர்க்கைக்குரிய டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் பொதுவான பிரயோகம் அல்லாதது பின்வருவனவற்றுள் எதன்னு கேட்டிருக்காங்க. புள்ள நிலைமைகளில் சிகிச்சை அளிப்பதற்கு ஹோமோன்களை உற்பத்தி செய்தல். இந்த புள்ள நிலைமைகள்ல இருந்து அதை பெருக்க வைக்கிறதுக்காக செய்யறது இந்த குரோத் ஹோமோன் GH. சோ இந்த ஜெனட்டிக்கல் மாடிஃபைட் ஆர்கானிசத்தை பயன்படுத்தி குரோத் ஹோமோன் வந்துட்டு உற்பத்தி செய்யப்படுது, அது ஓகேவான ஸ்டேட்மெண்ட். வேக்சின் உற்பத்தி செய்யப்படுதல், அதுவும் ஓகே. வைரஸுக்கு எதிர்ப்பு தன்மையுடைய தாவரங்களை உற்பத்தி செய்தல், அதுவும் ஓகே. என்ன சில பப்பாசியில பழைய புலி வைரஸ்களுக்கு எதிரான தாவரங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்குது. மனித புனரிகளினுள் புறப்புரிமையல் ரீதியாக மாற்றியமைப்பு செய்யப்பட்ட பரம்பரை இலகை உட்புகுத்தல். இது ஒரு பிரியோகம் தான், ஆனா இது ரிசர்ச் அளவுல தான் இருக்குது. விந்தணுக்களுக்குள்ள ஜெனடிக்கல் மாடிஃபைட் ஆர்கானிசத்துக்குள்ளால வந்துட்டு மாத்துறது வந்துட்டு இதுவரைக்கும் நடைமுறைக்கு வரல. அது ஒரு பிரச்சனையாக இருக்கிற, அதுல நிறைய சமூக சீர்கேடுகள் வந்துட்டு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறபடியா அதுகள் இப்ப வந்துட்டு அனுமதிக்கப்படல. அது ஒரு பிரியோகமாக கருத முடியாது. அந்த இந்த படம் வந்திருக்கிறேன் தானே, சூரியான படம் ஒன்று, என்ன அந்த மாடுகள் ட்ரக்ஸ் எல்லாம் நேர்த்தி இது செஞ்சு கண்டுபிடிக்கிறது, அஞ்சான் இல்லை, என்ன படம் அது, மாச்சானா, 2 சூர்யா மாச்சான். அதுல அவர் லாஸ்டா வந்து சொல்லுவார், இப்ப உன்னை வந்துட்டு இது செய்யல, நிறைய பேர் விந்தணுக்கள்ல இருந்து அதுகள் எடுத்துதான் ஒரு ஸ்பேமை உருவாக்கி தண்ணி புறந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவார். பாத்தீங்கன்னா அந்த படம், அதெல்லாம் போய் அதுல காட்டுறது அப்படி வந்துட்டு அது உண்மையிலேயே ஒரு பயன்பாடு தான், பட் அது ரிசர்ச் அளவுல தான் இருக்குது. இப்ப வித்தியாசம் இப்போ ஒரு பழமையாக ஒரு விந்தணு ஒரு குறிப்பிட்ட ஆணினுடையதாகத்தான் வந்துட்டு இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு நிறைய மாடிஃபைட் சேஞ்சஸை வந்துட்டு செய்யக்கூடிய இது ரிசர்ச் அளவுல தான் இருக்குது, பயன்பாட்டுக்கு வேற. ஓகே, அது இது செய்ய முடியாது. களைகொல்லிகளுக்கு எதிர்ப்பு தன்மையுடைய பயிர் தாவரங்களை உற்பத்தி செய்தால் நாங்கள் தாவரங்களுக்கு அஞ்சிருக்கோம். கிளியரா அந்த கூடுதலான வாய்ப்பு விவசாயத்துறையில இருக்கிற பிரியோகங்களை மையப்படுத்தி பார்த்தால் வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொன்றும் என்னென்ன பிரியோகம் என்னென்னதை அதிகரிக்கிறதுக்காக வந்துட்டு இதை பயன்படுத்துறாங்க, எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சோ நாங்க நேரடியாகவே வந்துட்டு 34வதுக்கும் எத்தனையாவது 4வது போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். 35வது கொஸ்டின் என்வரன்மெண்டல் பாலாஜில நம்மளுக்கு இந்த தரம் 3 MCQ வரைக்கும் போறதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. சில வழியில 4 போகலாம், 3 போகலாம். ஓகே, 4 MCQ பெருசா வரல, பழமையாக 3 MCQ. இலங்கையின் சூழல் தொகுதி பயம்ஸ், அதுல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தப்பட அந்த காப்பு செயல்முறை காய்ச்சிருந்தோம். காப்பு செயல்முறையில் அந்த IUCN செந்தரவு புத்தகத்தில் இருக்கிற இனங்கள் அழிந்து விட்டவை, இயற்கையில் அழிந்து விட்டவை, பெருமளவு ஆபத்துக்கு இலக்காகியவை, ஆபத்துக்கு இலக்காகியவை, கவனத்தில் கொள்ளப்படுவை, அப்படி ஒரு 15-14 காய்ச்சிருக்கேன். அது உதாரணங்களை பார்த்து வச்சு கொடுங்க, கண்டிப்பாக அதுக்கு ஒரு கொஸ்டின் வந்துட்டு இருக்குது. ஓகே, அதுக்கு ஒரு கேள்வி இருக்குது. அடுத்தது வந்துட்டு சமவாயம் அல்லது அந்த சூழலியல் பிரச்சனைகள் இருக்குதானே, அதுக்குள்ள ஒரு MCQ வந்துட்டு இருக்குது. 3 MCQ வந்துட்டு இந்த தரம் எதிர்பார்க்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். இதுல அந்த உயிர் பல்வகமையும் போட்டிருக்கேன். இந்த தரம் SIQ யூனிட் 8ல எதிர்பார்க்கப்படுறது. ஓகே, இந்த உயிர் பல்வகமை இழப்பு. ஓகே, அதுக்குரிய ரீசன் 5 ரீசன் மாறிடங்கள் விளக்கப்படுது. அப்படி ஒரு 5 காய்ச்சிருக்கேன். அதுதான் எஸ்சியாக அந்த துண்டு தான் எதிர்பார்க்கப்படுது. அது MCQலையும் எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவு 5 இடத்துல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ நாங்க யூனிட் 18 செமினாரை வந்துட்டு திங்கட்கிழமைக்கு வந்துட்டு பார்ப்போம். ஓகே, நாளைக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 4 நாளுமே வந்துட்டு ஃபுல்லா உங்களுக்கு ஆடியோ செமினாராக வந்துட்டு இருக்கும். அதோட எல்லா ஃபுல் பேப்பர்ஸையுமே வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமைகளையால முடிச்சிடுவேன். ஸோ எல்லாத்துல PDF வந்துட்டு அப்டேட் ஆகும், எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் ஆகுங்க. திங்கட்கிழமையில இருந்து நாங்க நேரடியான லைவ் செஷன்ல வந்துட்டு போவோம். ஓகே, இந்த 4 நாளை பயன்படுத்தி என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ல 10 பாடத்துலயும் என்னென்னதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, MCQல என்னதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்க ஏற்கனவே யூனிட் 2 வரைக்கும் கதைச்சிருந்தோம். அதுல தொடர்ச்சியை வந்து நாளையில இருந்து கதைக்க போறோம். நாளைக்கு 12ல இருந்து கதைக்க போறோம். ஓகே, சோ அதை அவ்வளோதையும் ஃபாலோ பண்ணி எடுத்துட்டாலே சரி. சரி, பேப்பரை செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது டவுட் ஆனது அது அப்படி லைவ் அட்டென்ட் பண்ண கிடைக்கல அடிக்கும் கிளாஸ், நீங்க ஏதாவது கேள்விகள் டவுட் ஆகினா அந்த கொஸ்டினை மட்டும் பார்த்து கொண்டாலும் சரி. ஸோ இனி நீங்க இவ்வளவு சுயமா படிக்கிறீங்கன்றதுலதான் இருக்குது. ஸோ மெட்டீரியல் ரீதியாக என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்றேன்.
சோ 7 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணி தந்துருவேன். திங்கட்கிழமை கிடையாது, எல்லா வேலையும் பண்ண முடியுங்க. இப்போதைக்கு என் அட்வைஸ், அந்த தந்திருக்கிற 4000 கேள்வியையும் பார்க்காம சொல்ற அளவுக்கு கொண்டு வாங்க. அதே உங்களுக்கு வேற லெவல் கான்பிடென்டா தரும். அவ்வளவுதான் அட்வைஸ். ஸோ பண்ணுங்க. ஓகே, 35வது கேள்வியை பாருங்க. தந்திராக்கள் தொடர்பாக இந்த தரம் தந்திராக்களை தழுவியதாக ஒரு ஏதாவது ஒரு பயம்ஸுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதுல கூட சான்சஸ் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு இந்த தந்திராக்கள் தொடர்பாக வந்துட்டு வாரத்துக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. சரி பாப்போம். தந்திராக்கள் தொடர்பான பின்பற்றும் கூற்றுகளும் சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, குளிர்காலங்களில் மட்டும் தற்காலிகமான உரைநிலையான படை ஒன்றை கொண்டது. நாங்க இந்த தந்திராக்கள் தொடர்பாக வந்துட்டு கழிச்சிருந்தோம். தொடர்ச்சியாக வந்துட்டு ஒரு குறைவான வெப்பநிலை காணப்படுறபடியா நிரந்தரமான ஆண்டு முழுவதுமே நிரந்தரமான ஒரு உரைநிலையான படையை வந்துட்டு கொண்டிருக்கும். தற்காலிகமான படையில அது நிரந்தரமான படையாக வந்துட்டு இருக்கும். இப்படியான சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சுதான் ஸ்டேட்மெண்ட்டை டிசைட் பண்ணுவாங்க. அடுத்தது, பிரதானமான விலங்குகள் கரிபோக்களும் கலைமான்கள். இது கிட்டத்துல கெட்டவனுகள். நம்ம அதுல இருக்கிற விலங்குகள் எல்லாம் பாடமாக்கணுமான்னு ஓ பாடமாக்குதான் வேணும், வேற வழி இல்லை. ஓகே, கிட்டத்துல தந்திராக்கள்ல இருக்கிற விலங்குகள், பிரதானமான விலங்குகள் என்னன்னு கேட்டு எம்சிக்யூ ஒன்று போட்டவனு யாரு? இந்த கரிபோக்களும் கலைமான்களும். அது ஓகேவான ஸ்டேட்மெண்ட், அதான் விடையாக வந்துட்டு வரப்போகுது. மற்றதையும் செக் பண்ணுவோம். குடியேற்றத்தின் பொருட்டு அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ள உயிரின கூட்டமாகும். ஒவ்வொரு பயோம்ஸும் பாதிக்கப்படுறதுக்குரிய காரணங்கள் தொடர்பாக வந்துட்டு காய்ச்சிருக்க. ஒவ்வொரு பயம்ஸும் பாதிக்கப்படுறதுக்குரிய காரணங்கள் தொடர்பாக வந்துட்டு காய்ச்சிருக்காங்க. அதுல கூடுதலாக வந்துட்டு பாதிக்கப்பட்ட ஆக்கள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு ஆக்கள் வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பெருமளவு பாதிக்கப்படாதான் இந்த தந்திரா. ஏன்னா தந்திராவை பொறுத்த வரைக்கும் கடும் குளிர் பிரதேசங்கள், அங்க குடியேற்றத்தை அமைக்கிறதுக்காக அந்த வாழிடத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பெல்லாம் குறைபட்டபடியா குடியேற்றத்தின் பொருட்டு பெருமளவு பாதிக்கப்படாத ஒரு கூட்டம், பாதிக்கப்பட்டுள்ள வீத கூட்டம் என்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தரைப்பரப்பில் 40% கிட்டத்தட்ட பூமியினுடைய இதுல வந்துட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20% இந்த தந்திராங்க, 40% இல்ல. இப்படிதான் பெர்சன்டேஜ மாத்துவானுகள், இதை மாத்துவானுகள், இப்படித்தான் இதுல நம்ம ரிசோர்ஸ் தாண்டி எந்த விதமான கொஸ்டினும் வராது. அடுத்தது, மலைப்பாங்கான பகுதிகளில் ஆர்டிக் தந்திராக்கள் ஆகும். மலைப்பாங்கான பகுதி நாங்க அதுல ஆர்டிக் தந்திரா அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா அல்பை தந்திரான்னு சொல்லி 2 காய்ச்சி இருந்தோம். இந்த ஆர்டிக் தந்திராக்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சமவெளியில காணப்படுறது. ஏன்னா மலைப்பாங்கல பிரதேசத்துல காணப்படுறதுக்கு இது அல்பை தந்திராக்கள். சோ அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ நாங்க 35க்கு நேரடியாக 2வது ஆன்சருக்கு போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். எல்லாத்தையும் செஞ்சு முடிங்க. டெமோ ரெக்கார்டிங் பார்க்கலாட்டி அந்த டெமோ ரெக்கார்டிங்ல வச்சுதான் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி கிடைச்சிருக்கோம். கண்டிப்பாக அந்த 16 செஷனையும் பார்த்து முடிங்க. 16 செஷனையும் பார்த்து முடிங்க விதமாக. சரி, அவங்க அடுத்தது வந்துட்டு பாருங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி. நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த செந்தரவு புத்தகத்தினுடைய இனம் தழுவியதாக ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்துட்டு இடம்பெறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. பெருமளவு ஆபத்துக்கு இலக்காகிய இனமாக கருதக்கூடியது கேட்டிருக்காங்க. சோ அதுல ஒரு 10 12 கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதோக்கா ஷார்ட் பண்ணி வைங்க. நான் உங்களுக்கு ஷார்ட் நோட் அனுப்பினானே ஷார்ட் நோட். பட் ஷார்ட் நோட்டா வச்சுக்கொள்ளாம நீங்க ஓனா ப்ரிப்பேர் பண்ணுங்க. 15 பேரையும் போட்டு 15 வகையையும் போட்டு அழிந்து விட்டவை யாரு, இயற்கையில் அழிந்து விட்டவை யாரு, பெருமளவு ஆபத்துக்கு இலக்காயினால் யாரு, அதுல சயின்டிபிக் நேம் எல்லாம் பாடமாக தேவையில்லை. அவ்வளவு இதாக்க இருக்க மாட்டானுங்க. எம்சிக்யூ தான் வரும். எம்சிக்யூ தான் பெரும்பாலும் வந்துட்டு கேட்பாங்க. சோ பின்ன நம்ம நார்மலா தந்தா ஐடென்டிஃபை பண்ற மாதிரி தெரிஞ்சா சரி. இப்ப அந்த சுதேச இனம் தேவாங்கல்களுக்கு எல்லாமே வந்துட்டு சயின்டிபிக் நேம் போட்டிக்கான ஒருக்க எக்ஸாம்பிள் அப்படியே சயின்டிபிக் நேம் தூக்கி போட்டானு எழுத சொல்லி கேட்க மாட்டானுங்க. நம்மளுக்கு அந்த நேம லைட்டா பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப தந்தா இது தேவாங்கினுடைய சயின்டிபிக் நேம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கதான் வேணும் 8ஆம் படத்தை பொறுத்த வரைக்கும். இதுக்கு மட்டும் இல்ல, இந்த சயின்டிபிக் நேம் பார் இடத்துல நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர்ல கேட்கப்படுற வாய்ப்புகள் பெரும்பாலும் குறைவும் எம்சிக்யூல போடுவானுங்க. ஓகே, தெரிஞ்சிருக்கதான் வேணும். ஓகே, அடுத்தது பின்ன பாருங்க 36வது கேள்வி. பெருமளவு ஆபத்துக்கு இலக்காகிய இனமாக கருதக்கூடியது கட்டிக்காங்க. சோ தும்பழுத்தவளை என்ன அதையே ஓகேயான ஆன்சர். ஆனா நம்மளுக்கு விட முக்கியம் இல்லை. நேர மத்தாக்களுக்கு நேரையே வந்துட்டு எழுதி கொடுங்க. வெசா கோங்கீட் வந்துட்டு என்னது ஆபத்துக்கு இலக்காகிய இனத்துக்குள்ள கழிச்சிருக்கோம். சிசல்சின ராட்சத ஆமைகள்
இது வந்துட்டு இயற்கையாக அழிஞ்சு போயிட்டு பட் இப்ப வளர்ப்பாங்களை வச்சு வளர்த்து கொண்டிருக்காங்க. என்ன இயற்கையில் அழிந்து விட்டவைக்குள்ள வரும். டோடோ மாமோத் ரெண்டுமே வந்துட்டு ஃபுல்லா எல்லாமே ஃபுல்லாவே அழிந்து விட்டவை. டோடோ பறவையும் அழிந்து விட்டவை என்ற கேட்டகரிக்குள்ளான் வரும், இவரும் அழிந்து விட்டவை என்ற கேட்டகரிக்குள்ளான் வரும். சோ நேரடியாக நாங்கள் 36வது முதலாவது ஆன்சருக்கு போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். 37வது இந்த சமவாயம் தொடர்பாக என்னடா இந்த கிட்டத்துல இந்த சமவாயம் தொடர்பாக வந்துட்டு தொடர்ச்சியாக அமைப்பு கட்டுரை வினாக்கள் தான் வந்துட்டு வந்து கொண்டிருக்குது. சில வேளைகள்ல வந்துட்டு நம்மளுக்கு பல்வேறு வினாக்கள் வந்துட்டு வினவப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த தடவை முதல் முறையாக இருக்குது. சோ அதுல ஒரு 6 சமவாயம் 6-7 சமவாயம் கதைச்சிருக்கோம். மெயினா அந்த ஒவ்வொரு சமவாயமும் என்னென்ன நோக்கத்துக்காக செய்யறாங்க, நம்மளுக்கு எவ்வளவு ஒரு இடத்துல பயன் தரும். ஸ்ட்ரக்சர்லயாச்சும் வருவாங்க. இந்த தொடர்ச்சியா ஸ்ட்ரக்சர்லான இந்த சமவாயங்கள் போட்டு கொண்டு வர்றாங்க. சோ நம்மளுக்கு சான்சஸ் வந்துட்டு எம்சிக்யூக்கு வந்துட்டு இருக்குது. சமவாயங்கள் தொடர்பான பகுதிகளை வந்துட்டு பார்த்து கொடுங்க. சரி பாப்போம். 37வது ஓசோன் படையினுடைய வலிதாக்கம் தொடர்பான சமவாயம் கண்டிருக்காங்க. நீங்க மத்ததுக்கு நேரே வந்துட்டு என்னென்ன சமவாயம்ன்றதை வந்துட்டு எழுதி கொண்டு வாங்க. மொன்றியல் வரைபடு அது ஓகேன்னு. ஓசோன் படை வலிதாக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்குரிய சமவாயம் தான் மொன்றியல் வரைபடு. கொயோட்டோ வரைபடு என்னதுக்காக பச்சை விட்டு விளைவை கண்ட்ரோல் பண்றதோட சம்பந்தப்பட்டது. பேசல் சமவாயம் பொறுத்த வரைக்கும் தீங்கு பயக்கின்ற கழிவுகளை கட்டுப்படுத்துறதோட சம்பந்தப்பட்டது. மாப்போல் கடல் சார்ந்த சுற்றாடல காப்பதோட தொடர்பான சமவாயம். ரம்சார் அது நம்மளுக்கு தெரியும் என்ன, ஈர நிலங்களை காக்குறதோட சம்பந்தப்பட்ட சமவாயம். சோ நேரடியாக நாங்க 37வது கணிக்கு வந்துட்டு முதலாவது ஆன்சருக்கு போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, அதோட அந்த பகுதி நிறைவடையுது. தொடர்ச்சியாக மைக்ரோபயாலஜிக்குரிய பகுதிக்குள்ள வந்துட்டு போகிறோம். மைக்ரோபயாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த தரம் கூட சான்ஸ் இருக்கிறது கிருமி அடித்தல் அல்லது நைதரசன் கார்பன் பட்டத்துல ஏதாவது ஒரு இசைவாக தான் வாய்ப்புகள் வந்துட்டு கூட இருக்குது. ஓகே, சோ பாப்போம். நாங்க எம்சிக்யூ பார்த்துதான் முடிவுகளை இசைக்கு எடுக்கக்கூடியதா இருக்கும். இப்போதைக்கு அது 2 தான் சாய்ஸ். மத்த எஸ்ஐஸைக்கும் தரப்பட்டிருக்க மத்த எஸ்ஐஸுக்குமே தயாரா இருங்க. அடுத்தது நம்மளுக்கு இந்த மைக்ரோப்ல வந்துட்டு 4 கேள்விகள் வந்துட்டு வரும். 4 கேள்விகள்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கண்டிப்பாக ஒரு கேள்வி எதை தழுவியதாக இடம்பெறும் சொல்லி சொன்னா அந்த நுண்ணங்கிகள் ஏதாவது ஒரு நுண்ணங்கி. நாங்க நிறைய இடத்துல நம்ம சேனல்ல ஒருக்கா செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்கனவே நம்ம குரூப்ல போட்டு விட்டேன், இந்த சேனல்லையும் போட்டு விட்டு இருக்கிறேன். ஓகே, மொத்தமா மைக்ரோபயாலஜில நாங்க படிச்சேன். நாங்க போஷணை பல்வமேகா இதுக்குள்ள வந்துட்டு உதாரணம் காய்ச்சிருக்கோம். அதே மாதிரி அனுசம பல்வமேகா இதுக்குள்ள உதாரணம் காய்ச்சிருக்கிறோம். பெருங்க காய்ச்சிருக்கோம். நைதரசன் வைக்கக்குள்ள உதாரணம் காய்ச்சிருக்கிறோம். கைத்தொழில் ரீதியான பயன்பாடுல அந்த 15 கைத்தொழில யார் யாருன்னு காய்ச்சிருக்கோம். அடுத்தது நோய்களை ஏற்படுத்துறாங்க காய்ச்சிருக்கோம். எல்லா நுண்ணங்கிகளையுமே தொகுத்து தந்திருக்கேன். ஒரு எம்சிக்யூவும் ஒரு குட்டி ஸ்ட்ரக்சரும் அதுக்குள்ள இருந்து வரும். பேரை கேட்டு வேற வழிகிட்ட மெமரைஸ் பண்ணதான் வேணும். பாடமாக்கக்கூடியதை பாடமாக்கி எடுங்க. ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு கேள்வி அதுக்குள்ள வரும். அட்லீஸ்ட் ஸ்ட்ரக்சரை மிஸ் பண்ணாலும் எம்சிக்யூ தந்தா நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வரும். ஓகே, ஏதாவது ஒன்று வரும். 2018 பிறகு கேட்காத ஒரு பகுதி கேட்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சோ நான் இந்த பேப்பர்ல குடல் நஞ்சை தோற்றுவிக்கிற நுண்ணங்கி போட்டிருக்கேன். இப்படி கேட்கலாம். ரசாயன தட்பவெப்பநிலை உதாரணமாக அமைக்கிற பாக்டீரியா இது, காற்றினுடைய வாழி பாக்டீரியா அது, சுயாதீன மேற்படுற நுண்ணங்கி எது, விநாயகர் உற்பத்தியில பயன்படுத்தப்படுற நுண்ணங்கி எது, அப்படி ஏதாவது ஒரு நுண்ணங்கியினுடைய பெயரை கேட்கலாம். உணவு பழுதடைதலையும் நாங்க நுண்ணங்கிகளினுடைய பெயர்கள் எல்லாம் கதைச்சிருக்கோம். எல்லாமே வந்துட்டு கவனமா வச்சுக்கொள்ளுங்க. சரி, சோ எம்சிக்யூ பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்துட்டு வைரஸ்களுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் வந்துட்டு பிரகாசமாக வந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட எம்சிக்யூ வந்துட்டு இதுல தொடர்ச்சியா ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கிறாங்க. எம்சிக்யூ போடாதபடியா வந்துட்டு வைரஸ்களுக்கு அல்லது சயனபாக்டீரியாக்களுக்கு இந்த தரம் வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. 9.1 இருந்து 4 எம்சிக்யூ வரும். அதுல ஒரு எம்சிக்யூ கண்டிப்பாக 9.1 இருந்து வரும். அந்த எம்சிக்யூ இதை தழுவி வாரத்துக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. சரி பாப்போம். வைரஸ்களினுடைய உருவவியல் தொடர்பாக சரியானது கேட்டிருக்காங்க. சரி, நியூக்ளிக் அமிலங்களை அடிப்படையாக கொண்டு 2 வகையான சமச்சீரை காண்பிக்கும். நாங்க வைரஸ்களை பொறுத்த வரைக்கும் வைரஸ்கள்ல 2 வகையான சமச்சீர் வந்துட்டு கலைச்சிருக்கான். ஒரு சமச்சீருக்கு நாங்க சொல்ல போற பேர் வந்துட்டு ஹெலிக்கல் சமச்சீர். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா ஐகோசாஹெட்ரல் சமச்சீர். அறுகோணமாக இருக்கிறது ஐகோசாஹெட்ரல் சமச்சீர். இது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஹெலிக்கல் சுருளி உருவான சமச்சீர்.
ஓகே, 2 சமச்சீர் ஓகே. இது எதை வச்சு பிரிச்சோம்? நியூக்ளிக் அமிலத்தை டிஎன்ஏ ஆர்என்ஏ வச்சு பிரிச்சோம்? இல்ல இல்ல இல்ல, புரத மடல். ஏன்னா அவர் ஒரு வைரஸை பொறுத்த வரைக்கும் புரத மடலும் மகனியும் தான் இருக்கும். சோ அந்த புரத மடலை வச்சுதான் வந்துட்டு நாங்க வந்துட்டு இதை வந்துட்டு பிரிச்சு இருந்தோம். அப்படித்தானே? நியூக்ளிக் அமிலங்களை அடிப்படையாக கொண்டுன்றதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நாங்க ரிஜெக்ட் பண்றோம். ஓகே, சோ முதலாவது ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ என்னென்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்றோம்ன்றதை வந்துட்டு ரவுண்ட் பண்ணி வாங்கலாம். அடுத்தது, இந்த 2 சமச்சீரை வச்சு நாங்க 4 டைப் வைரஸ் காய்ச்சிருந்தோமே. ஹெலிக்கல் வைரஸ், அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா பொலிஹெட்ரல் வைரஸ், அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லியா சிக்கலான வைரஸ், உரை கொண்ட வைரஸ். மெயினா ஒவ்வொரு ஆக்கள்லையுமே என்னென்ன சமச்சீர் இருக்கு மட்டும் காய்ச்சிருந்தோம். ஹெலிக்கல் வைரஸ்ல ஹெலிக்கல் சமச்சீர் மட்டும் இருக்கும். அதே மாதிரி பொலிஹெட்ரல்ல ஐகோசாஹெட்ரல் சமச்சீர் இருக்கும். அடுத்தது சிக்கலான வைரஸ்ல ஒன்றுக்கு மேற்பட்ட சமச்சீர் இருக்கும். ஹெலிக்கல், ஐகோசாஹெட்ரல் எல்லாம் இருக்கும். உரை கொண்ட வைரஸ்ல ஏதாவது ஒன்று இருக்கும். ஒன்று சுருளி உருவான சமச்சீர் இருக்கும், அல்லது பொலிஹெட்ரல் இருக்கும், சாரி ஐகோசாஹெட்ரல் இருக்கும். ஏதாவது ஒன்று இருக்கும்னு காய்ச்சிட்டு. சரி பாப்போம். அது தழுவிதான் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு போடப்பட்டிருக்குது. பொலிஹெட்ரல் வைரஸ்கள் ஹெலிக்கல் மற்றும் ஐகோசாஹெட்ரல் சமச்சீரை கொண்டது. இல்ல இல்ல, ஹெலிக்கல் இல்ல, அதுல ஐகோசாஹெட்ரல் சமச்சீர் மட்டும் தான் இருக்கும், ஹெலிக்கல் காணப்படாது. சோ அதால நாங்க 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்றோம். ஓகே, 3வது, உரை கொண்ட வைரஸ்கள் ஹெலிக்கல் அல்லது ஐகோசாஹெட்ரல் சமச்சீரை கொண்டது. உரை கொண்ட வைரஸ்ல ஒன்று ஹெலிக்கல் வைரஸ், ஹெலிக்கல் சமச்சீர் இருக்கிறார்கள் மட்டும் இருக்கிறாங்க, உரை கொண்ட வைரஸ் மட்டும் இருக்கிறார்களும் இருக்காங்க, அதுவும் ஓகே. பாக்டீரியா விழுங்கி ஒரு உரை கொண்ட வைரஸ் இல்ல. பாக்டீரியா விழுங்கி நாங்க என்னதுக்கு உதாரணமாக ஆயிட்டோம்? சிக்கலான வைரஸ். இப்ப வந்து நம்ம கொரோனா ஒரு உரை கொண்ட வைரஸ். அடுத்தது டொபாக்கோ மொசைக் வைரஸ், என்னதுக்கு உதாரணம் காய்ச்சோம்? டிஎம்பி, டொபாக்கோ மொசைக் வைரஸ் ஹெலிக்கல் சமச்சீருக்கு உதாரணமாக ஹெலிக்கல் வைரஸ்கள். ஹெலிக்கல் மற்றும் ஐகோசாஹெட்ரல் சமச்சீரை கொண்ட வைரஸ். ஐகோசாஹெட்ரல் அங்க இல்லை, அங்க ஹெலிக்கல் சமச்சீர் மட்டும்தான் இருக்கும். சோ அதால 5வது ரிஜெக்ட் பண்றோம், 4வது ரிஜெக்ட் பண்றோம், 3வது தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆன்சராக வந்துட்டு வரப்போகுது. 39வது கேள்வி வந்துட்டு பார்த்தோம்னா நேரடியான ஒரு கேள்வியாக வந்துட்டு கேட்கப்பட்டிருக்குது. குடல் நஞ்சை தோற்றுவிக்கின்ற நுண்ணங்கி வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க. சோ குடல் நஞ்சை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சல்மனெல்லா டைஃபி அகநஞ்சை தோற்றுவிக்கிறார்கள். கொரைனி பாக்டீரியம் டிப்திரியே புறநஞ்சில புளிய நஞ்சை தோற்றுவிக்கிறார்கள். விப்ரிய கொலரை தான் இந்த சமீபாடு தொகுதி. ஏன்னா அதானே குடல் நஞ்சி, சமீபாடு தொகுதி தான் குடல் நஞ்சி, விப்ரிய கொலரை. அடுத்தது நரம்பு, குளோஸ்ட்ரிடியம் டெட்டானி நரம்பு நஞ்சி, ஈகோலி வந்துட்டு அகநஞ்சு புறநஞ்சுகளை தோற்றுவிக்கிறது இல்லை. நம்ம அது ஒரு மார்க் பண்ணி வச்சு கொடுங்களா, இது ஒரு பேமஸான பகுதி. இதுவும் அந்த நுண்ணீர் கொல்லிகள் உதாரணமாக ஸ்ட்ரெப்டோமைசின், எரித்ரோமைசின் எப்படி பாதிக்குது, ரிஃபார்மின் எப்படி பாதிக்குது என்ற கருத்தும் இந்த நஞ்சுகளினுடைய வகைகளுக்குரிய உதாரணங்களும் கடும் பேமஸான பகுதி. அடிக்கடி வந்து கொஷனை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. சோ சில இடத்துல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நாங்க மைக்ரோ ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டோமே, உணவு பலதடைகள் மட்டும்தான் பார்க்க வேண்டி இருக்குது. சோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணாதாக்கள், தியரி தெரியாதாக்கள் நம்மளா வீடியோஸை பார்த்து எடுங்க. படிப்பா எல்லா தியரியுமே படிப்பிச்சு இருக்குது. ஓகே, அடுத்தது நாங்க நேரடியாக 39வது கேள்விக்கு வந்துட்டு தேர்ட் ஆன்சருக்குள்ள போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. 40வது நீரில்லம் தொடர்பாக நம்மளுக்கு 10ஆம் பாடத்துல வந்துட்டு 2 கொஸ்டின் வரும். சோ ஒரு கொஸ்டின் நானோ டெக்னாலஜியை தழுவி வரும். அடுத்த கொஸ்டின் நிறைய சாய்ஸஸ் இருக்குது. ஒரு சாய்ஸ் நீரில்லம், சில விடையில நீரில்லம் தழுவியதாக வரலாம். நீரில்லம் ஒன்றில் நாளாந்தம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கையாக அமையாதது. போஷாக்கு ரீதியான சமநிலையான உணவை வழங்கல். ஒவ்வொரு நாளும் நாங்க மேற்கொள்ள வேண்டிய 5 நடவடிக்கை வச்சிருக்கோம். ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ள வேண்டியது அதுவும் உண்டு. நீரில்லத்து பொலிவூட்டல். பொலிவூட்டல் நாங்க எப்படி காய்ச்சிருந்தோம், சுத்தி இருக்கிற லைட் எல்லாம் போடுறதுக்கு பிறகுதான் பிஸ்டேக்குரிய லைட்டை போடணும், அதுவும் ஓகே. நீரில்லத்துக்கான மின்குமலை அணைத்தல். அதுவும் ஓகே. அவுட் சைட் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு பிறகுதான் பிஸ்டேக்ல லைட் ஆஃப் பண்ணணும்னு காய்ச்சிருக்கோம். மேலதிகமான அர்த்தாப்படை அகற்றிக் கொள்ள இல்ல, அது ஒவ்வொரு நாளும் அகற்றுறதா? இல்ல, அது 2 கிழமைக்கு ஒருக்கா செய்யவே இல்லை. அதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு ஒருக்கா செய்வோம், 2 கிழமைக்கு ஒருக்கா செய்யவே இல்லை தான் அது. சோ அது வராது. மீன்கள் சுகாதார நிலைமைகளை கவனித்தல், சாப்பாடு போடக்கூட மீன்கள் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கான்னு செக் பண்ண வேண்டும். ஓகே, சோ பின்ன அதுக்கு வராது என்னது, மேலதிக அர்த்தாப்படையை அகற்றிக் கொள்ளல். அது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு 2 வாரங்களுக்கு ஒரு தடவை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கையாக வந்துட்டு இருக்க போதும். சோ திரும்ப சொல்றேன், நம்மளுக்கு சேம் கொஸ்டின் வந்துட்டு வராட்டியும் இந்த ஐடியா வந்து நம்மளுக்கு வந்துட்டு தேவைப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். நாளைக்கு வந்துட்டு ஓகே, நாளைக்கு வந்துட்டு 8:30க்கு ஒரு 8க்கு ஒரு செஷன் இருக்குது.
ஸோ அதோட இந்த பேப்பர் வந்து நிறைவடையுது. ஸோ நாளையில இருந்து நாளைக்கு 12 இருந்து ஆடியோ செமினார் ஸ்டார்ட் ஆகும். பேலன்ஸ் யூனிட் 5, 6, 7, 8, 9 எக்ஸ்பெக்டேஷன் கொஷன்ஸ் ஆடியோவா வந்துட்டு அப்டேட் ஆகும். ஸோ அந்த ஆடியோல சொல்லப்படுற மாதிரி எல்லா விடயங்களையும் செக் பண்ணுங்க. ஸோ திங்கட்கிழமை கிடையாது, எல்லா பேப்பரும் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிடும். சரிதானே? ஸோ எல்லாத்தையுமே ஆயுதப்படுத்துங்க, படிங்க. எல்லாம் நெக்ஸ்ட் செஷன் நாளைக்கு இரவைக்கு கதை. ஓகே, தேங்க்யூ.